பங்குச்சந்தைகள் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இறக்கத்துல இருக்கு. ஒரு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நிஃப்டி 26,100 அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும். அதனால இந்தியாவுக்கு எதிரான இந்த டாரிஃப் ஒரு 50% 15 அல்லது 16% குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆ அது பத்தி அதுக்கப்புறம் எந்த செய்தியும் வரல. அதுக்கப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகள நம்முடைய சந்தையில வித்துன்னு வராங்க. ஸோ, இதனால பங்குகள் பெருமளவு இறங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலக அளவிலும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட பங்குகள்லாம் நெறைய விக்க ஆரம்பிச்சாங்க. அதனால உலக அளவிலயும் பங்குச் சந்தைகள் கொஞ்சம் இறக்கமா தான் இருக்குது. ஸோ, இதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 25,500க்கு கீழ குளோஸ் ஆயிருக்கு. இது இப்போதைக்கு இப்படியே தான் தொடரும் அப்படின்னு தோணுது. ஆ அடுத்த சில வாரங்களுக்குள்ளார நெறைய முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. ஒன்று பீகார் ஸ்டேட் எலக்ஷன். அந்த ரிசல்ட் எப்படி வரப்போது? அது பங்குச் சந்தைக்கு சாதகமா இருக்குமா? அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுமான வர்த்தக ஒப்பந்தம். அது பற்றிய செய்தி சமீபத்தில எதுவும் வெளிய வரல. ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதுக்கப்புறம் அமெரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட கடந்த 40 நாட்களாக முடங்கி இருக்குது. அது எப்போ திரும்ப செயல்பட தொடங்க போகுது அப்படின்றது பார்க்கணும். ஸோ, இந்த மாரி உலக அளவிலயும், இந்திய அளவிலயும் நெறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஸோ, இதெல்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த 2 மாதங்கள் இருக்கும். குறிப்பா ஒரு இந்திய, அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் நல்லபடியாகவும், பீகார் எலக்ஷன் ரிசல்ட்டும் பங்குச்சந்தைக்கு சாதகமாகவும் வந்தால், அடுத்த 2 மாதங்களில் ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அடுத்தது நெறைய பேர் இப்ப என்ன கேட்குறாங்க, சார் இந்த இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்றைய தினமே வாங்கி விற்பது. இது இப்போதைக்கு பண்ணலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. அது இப்போதைக்கு அது ஒரு நல்ல சூழல் இல்ல. அந்த இன்ட்ராடே வொலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமா ஏறும், அதிகமா இறங்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பங்குச்சந்தைகள் காலையில ஒரு 200 புள்ளிகள் இறங்கி, அங்கருந்து 250 புள்ளிகள் ஏறி, திரும்ப 100 புள்ளிகள் இறங்கி, இந்த மாரி இன்ட்ராடே வொலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்போது, அந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாபம் சம்பாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ, என்ன கேட்டீங்கன்னா, இன்ட்ராடே எப்பவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த மாரி இன்ட்ராடே வொலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற காலகட்டங்களில் கண்டிப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சிறிய முதலீட்டாளர்கள் இந்த மாரி சமயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று எஸ்ஐபி, அதாவது மாதம் மாதம் ஒரு தொகை முதலீடு பண்ணலாம். அத அப்படியே தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கின்னு இருக்கலாம். அல்லது ஒரு நிஃப்டி புள்ளிகள் எப்பல்லாம் குறையுதோ, அப்பல்லாம் முதலீடு பண்ணலாம். அது டாலர் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஒரு பங்குகள் வாங்குறோம்னா, அத விட குறைவான விலைக்கு வந்தா மட்டும் தான் திரும்ப வாங்கணும். அத விட அதிகமா போகும்போது அத வாங்க மாட்டாங்க. ஸோ, ஒண்ணு இந்த எஸ்ஐபியோ அல்லது இந்த டாலர் ஆவரேஜிங்கோ. ஸோ, இது மூலமா நீங்க முதலீடு பண்ணலாம். அதுதான் நல்லது. ஒரே நேரத்துல மொத்தமா முதலீடு பண்ணாதீங்க. ஸோ, எதிர்வரும் காலங்களில் பங்குச் சந்தைகள் எப்படி இருக்கும்? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. ஸோ, அதுக்கு இதுதான் பதில். அடுத்த சில வாரங்களில் நெறைய செய்திகள் வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. உலக அளவுல ஏதாவது செல்லிங் இருக்கா? அல்லது சாந்தா கிளாஸ் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் கடைசியில அமெரிக்க பங்குச் சந்தைகள் ஓரளவு நல்லா இருக்கும். அது இருக்குமா? இந்திய வர்த்தக ஒப்பந்தம் நடைபெறுமா? பீகார் ஸ்டேட் எலக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ, இந்த மாரி ஒரு நெறைய முக்கியமான விஷயங்கள் நடப்பதற்கு இருக்கின்றன. அதனால பங்குகள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். இருந்தாலும் இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மேல போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இங்கிருந்து கீழ போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை விட மேல போவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம் பங்குச் சந்தைகள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. தங்கம், வெள்ளி 2மே ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. ஸோ, அதே போல பங்குச் சந்தைகளும் கன்சாலிடேஷன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.